நம்ம சேனலில் இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவினாஷ் குமார் அப்படின்ட்டு. அவர் என்னன்னா டிஜே மினி 2 வச்சிருக்காரு. டிஜே மினி 2 வச்சுட்டு அவர் லிச்சி யூஸ் பண்ணுறாரு. லிச்சி டிஹெச் கம்பெனியும் இருக்குது, லிச்சியும் இருக்குது. 15 மீட்டர் மேலே நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னா அதுக்கு 2 ஆப் இருக்குது. அவர் வந்து லிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. லிச்சி யூஸ் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அவரோட மேக்ஸிமம் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் எவ்வளோ வேணுமோ வைக்கிறாரு, 115 ஆர் 150 இல்லை 250 எவ்வளோ வேணுமோ வைக்கிறாரு. வச்சுட்டு அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம டிஜே ஃப்ளை ஆப்போட கனெக்ட் பண்ணும்போது அவருக்கு அதே ஹைட் காட்டுது. அதை வந்து நம்ம ஓப்பன் அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணால் அது காணாமல் போயிடுது. பட் அதை மினிமைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது காட்டுது ப்ரோ, ஆனால் வந்து ஹைட் போதா இல்லையா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அதை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஒர்க் ஆகுதுங்க. அதாவது என்னன்னா, நம்ம ட்ரோனை வந்து நார்மலாக கனெக்ட் பண்ணிடணும். நம்ம ஃபோனை ரிமோட் கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணிட்டோம். ரிமோட் கண்ட்ரோலர் ஆன் பண்ணுவோம், ட்ரோன் ஆன் பண்ணுவோம், ட்ரோனை ரிமோட்டோ கனெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ரிமோட் கண்ட்ரோலர் ட்ரோனை கனெக்ட் ஆகும். டிஜே ஃப்ளை ஆப் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ உள்ள ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், 15 மீட்டர்னு காட்டும். ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ட்ரோனை ரிமோட்டை கனெக்ட் பண்ணிட்டு லிச்சி ஓப்பன் பண்ணணும். லிச்சி வச்சிருக்கவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். டிஎஸ் கம்பெனி வச்சிருக்கவங்களுக்கு இது கிடையாது. லிச்சி வச்சிருக்கவங்களுக்கு தான். mavic மினி, மினி 2, மினி எஸ்சி இந்த எந்த ட்ரோனாக இருந்தாலும் நீங்கள் லிச்சி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அதை லிச்சியில் போய்ட்டு நீங்கள் ஹைட் அதை கனெக்ட் பண்ணுறோம். ட்ரோனை வந்து கனெக்ட் பண்ணிடுவோமா, ரெண்டும் கனெக்ட் ஆனோடனே ஸ்க்ரீன் காட்டும். ட்ரோன் என்ன பார்க்குதோ அது நம்ம லிச்சி ஆப்பில் காட்டும். அங்கே போய் நம்ம ஏர்கிராஃப்ட்ன்ற டேப்பில் போய்ட்டு ஆல்டிடியூட் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் ரிட்டர்ன் டு ஆல்டிடியூட் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம், 150, 250, 300 ஆர் 500 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை நீங்கள் அப்படியே மினிமைஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணக்கூடாது, மினிமைஸ் பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்டில் ரன் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம திரும்பி டிஜே ஃப்ளை ஆப் ஓப்பன் பண்ணணும். டிஜே ஃப்ளை ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம ட்ரோன் வந்து கனெக்ட் ஆகாது. அந்த டிஜே ஃப்ளை ஆப்பில் ஓப்பன் ஆகாது, நாட் கனெக்டட்னு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் வந்து ஒரு நேரத்தில் ஒரு ஆப் கூட தான் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபோனில் இருந்து ரிமோட் கண்ட்ரோலர் போகிற ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்பி புதுசாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். அப்போ வந்து நம்ம டிஜே ஃப்ளை ஆப்புக்குள்ள ஓப்பன் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போகும்போது ஏர்கிராஃப்டில் ஹைட் வந்து நம்ம எவ்வளோ செட் பண்ணணுமோ, லிச்சியில் எவ்வளோ செட் பண்ணணுமோ அது வந்து டிஜே ஃப்ளை ஆப்லையும் காட்டும். எனக்கு காமிச்சது ஓகே. ஆனால் ஃப்ளை பண்ணால் திரும்பி 15 மீட்டருக்கு போய்டும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், அப்படியே கையோட மாடிக்கு எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணேன். முதல்ல என்ன பண்ணேன்னா, அந்த டேப் காட்டாத மாதிரி, அதாவது 150 மீட்டர்னு எனக்கு உள்ள காமிச்சது. நான் ஃப்ளை பண்ணும்போது 15 மீட்டர்லேயே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. சரி அவ்வளோதான், இப்போ வேஸ்ட் அப்படின்னு நினச்சேன். அவருக்குமே ரிப்ளை பண்ணேன், இல்லை ப்ரோ ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருந்தாலும் திரும்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அதே மெத்தடில் ட்ரை பண்ணேன். 150 மீட்டர் வச்சேன். அந்த டேப் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, அந்த டேப் ஓப்பன் பண்ணேன். நான் ரிமோட் அதாவது இந்த ட்ரோன் என்ன பார்க்குதோ அதை நான் பார்க்காம அந்த 150 மீட்டர் ஹைட்டுன்னு காமிச்சதுல மேக்ஸிமம் ஆல்டிடியூட் அந்த டேப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளை பண்ணேன். ஆனால் அப்போ வந்து 15 மீட்டர் மேலே போயிடுச்சு. சரி ஓகே, என்னடா இது குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு 15 மீட்டர் மேலே போயிடுச்சு. சரி போயிடுச்சு, ஓகே நமக்கு வீடியோ எடுத்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கலாம்னு யோசிக்கும் போது தான் இது ஒரு கண்டென்ட்டே கிடையாது முதல்ல. ஏன்னா வந்து லிச்சி வச்சிருக்கவங்க ஆல்ரெடி 15 மீட்டர் மேலே பறக்குறாங்க. அதுக்கு எதுக்கு டிஜே ஃப்ளை ஆப்பில் வந்து ஃப்ளை ஆகணும்? என்ன டிஜே ஃப்ளை ஆப்பில் இருக்குன்னா குயிக் ஷாட்ஸ் இருக்குது, அது வந்து லிச்சி ஆப்பில் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம குயிக் ஷாட்ஸ் ட்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே மெத்தடில் ஆஃப் பண்ணவனே போயிடுச்சு. திரும்பி புதுசாக ஒரு வாட்டி அதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணேன் 150 மீட்டர் வச்சு. ஸோ 15 மீட்டர் மேலே போனதுக்கு அப்புறமா குயிக் ஷாட் ராக்கெட் மோட் இருக்குல்ல, அது நான் டெஸ்ட் பண்ணேன். ஒர்க் ஆச்சுங்க எனக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி தான் லிச்சியில் போயிட்டு நீங்கள் என்ன ஹைட்டோ செட் பண்ணிவிட்டு அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்பி டிஜே ஃப்ளை ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆகாது. அப்போ அந்த ஒயரை எடுத்துட்டு திரும்பி நம்ம அதை கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணும்போது டிஜே ஃப்ளை ஆப்பில் போனோம்னா லிச்சியில் என்ன ஹைட் செட் பண்ணுமோ அந்த ஹைட்டை வந்து டிஜே ஃப்ளை ஆப்லையும் வரும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். எதுக்கு ட்ரை பண்ண போகிறோம்னா, குயிக் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து லிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் அதிலே ஃப்ளை பண்ணலாம் 15 மீட்டர் மேலே. அது குயிக் ஷாட் வந்து டிஜே ஃப்ளை ஆப்பில் இருக்க அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக லிச்சியில் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த குயிக் ஷாட்ஸ் மட்டும் எடுக்கலாம். இந்த ட்ரிக்கை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியாருன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் குமார் அப்படின்றவர். அவருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் யாரா லிச்சி யூஸ் பண்ணுறீங்க mavic மினி, மினி 2க்குனா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது எத்தனை நாளைக்கு ஒர்க் ஆகும், இல்லை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா நமக்கு தெரியல. ஸோ ஒர்க் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.